இட்லி பொடிக்கு அதுக்கும் ஒரு 10-15 மிளகா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவு கடலப்பருப்பு, 100 கிராம் அளவு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்து வந்து கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து தான் போட்டிருக்கேன். ரெண்டையும் நல்லா மிளகாய் வறுத்து முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை பொடிக்கும் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். நான் அது காமிக்கலை. இதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துடுறோம் பாருங்கள். அதுவும் ரொம்ப நைஸ் இல்லாமலும் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமலும் மீடியமாக நுணுக்கிட்டு வந்துட்டேன். இதுவும் வந்து இட்லி பொடிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, அடைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே கருவேப்பிலை பொடியும் இந்த இட்லி மிளகா பொடியும் நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு நல்ல பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.